எல்லாம் எடுத்துட்டிங்களா? போகலாமா? அக்கா எடுத்துட்டோம். அக்கா, உங்களுக்கு எடுத்துக்கலையா ட்ரெஸ்ஸு? எங்களுக்காகவே கூட்டின்னு வந்தீங்களா? உங்களுக்கும் எடுத்துருக்கலாம்ல. அக்கா வாங்கக்கா, நீங்களே எடுத்துக்கோங்க. எங்களுக்கு மட்டும்தான் ஒரு மாதிரியாக கில்ட்டியாக இருக்குது. நீங்களும் வாங்க, எடுத்துக்கிங்க. உங்களுக்கு நாங்களே எடுத்துக்கிட்டோங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிங்கன்னா நாங்கள் உங்களை கூப்பிடலான்னு தான் வந்துட்டோங்க. வாங்கக்கா, போய் எடுக்க வாங்க. எனக்கு வேணாம். நான் கூட்டின்னு வந்ததே உங்களுக்காக தான். எனக்கு இப்போதைக்கு வேணாம் ட்ரெஸ்ஸு. நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். அக்கா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதக்கா. இல்லைன்னா எங்களுக்கும் வேணாம் ட்ரெஸ்ஸு. நீங்கள் மட்டும் எடுக்காத, நாங்கள் மட்டும் எடுத்துன்னு அது நல்லா இல்லை. நீங்களும் வாங்க, எடுங்க. பரவாயில்ல நித்யா, கூட்டின்னு வந்ததே உங்களுக்காக தான் கூட்டின்னு வந்தேன் நான். எனக்கு வேண்டாம்மா. நான் வேணுன்னும் போது நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். இப்போ வேண்டாம். அக்கா அதெல்லாம் தெரியாது. நீயும் இப்போ ஒரு ட்ரெஸ் ஆனால் எங்கள் முன்னாடி எடுக்கிற, இல்லைன்னா எங்களுக்கு மட்டும்தான் வேணாம் ட்ரெஸ்ஸு. ஏய், 2 பேரும் வாயை மூடுங்கடி. எனக்கு இப்போ வேணான்னு சொல்கிறேன். நான் வேணுன்னும் போது எடுத்துக்கிறேன். வேணாம். அதெல்லாம் தெரியாதக்கா. நீங்கள் இப்போ எங்களோட நீங்கள் எடுத்தே தான் ஆகணும். இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நாங்கள் நகர மாட்டோங்க. நீங்களா இருக்கிறீங்க பாரு. அப்பா அப்பா அப்பா, நீங்களா சும்மா விடுறவங்க. சரி வாங்கடி, எடுத்துக்கிறேன். அப்படிதான். சரி, போயிட்டு போட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு எடுத்துட்டாங்க, போங்க. நித்யா, ஐஸு எப்படி இருக்குது ட்ரெஸ்? எனக்கு நல்லா இருக்கா? அக்கா உங்களுக்கு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. அக்கா இதே எடுத்துக்கிறீங்களா? சரிடி, உங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருக்குதுன்னா இதே நான் எடுத்துக்கிறேன். அக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு அம்மனிக்கு? இல்லை, ட்ரெஸ்ஸு நீங்கள் போடுறதுக்கு எடுக்கிறீங்களா இல்லை நாங்கள் போடுறதுக்கு எடுக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்களாம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்கிறீங்க. அதானக்கா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்கக்கா. எங்களுக்கு பிடிக்கணும்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் தானே ட்ரெஸ் போடுறது. எங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்கிறீங்க. போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்கக்கா, இல்லைன்னா வேறு மாற்றிக்கங்க. ஆமாக்கா, உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலே உங்களுக்கு அழகாக இருக்குது. அதனால் நாங்கள் சொல்கிறோங்க. இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும்ல, இந்த ட்ரெஸ்ஸு தான் பிடிக்கும், இந்த ட்ரெஸ்ஸுன்னு. அந்த மாதிரி அதை நினச்சி எடுங்க. நாங்கள் சொல்கிறோன்னெலாம் எடுக்காதீங்க. ஆனால் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ என்ன, இந்த ட்ரெஸ்ஸு எடுக்கிட்டா வேணாவா? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா? எப்போ அந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுங்கப்பா. போதும் போதும் போதும். அங்கே என்ன 2 பேரும் ஹன்றீங்க? அது என்ன, அது கழுக்குன்னு ஒரு சிரிப்பு? எங்கள் வாய் எங்கள் இது நாங்கள் சிரிக்கிறோங்க அக்கா. உங்கள் வேலையை பாருங்கக்கா. சொல்லுவீங்கடி, சொல்லுவீங்க. ட்ரெஸ் பேக் ஆகி வரட்டும், இருங்க. அக்கா, நெக்ஸ்ட்டு எங்கக்கா போகிறோம்? சாப்பிட்றதுக்கு தான். 2 பேரும் உங்களுக்கு என்ன வேணுமா பிடிச்சத ஆர்டர் பண்ணிக்கோங்க. அக்கா உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டிங்களா 2 பேரும்? நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுல நானும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். வெயிட்டர், சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? பன்னீர் பட்டர் மசாலா 2, சப்பாத்தி 2 பிளேட்டு, 65 2 பிளேட்டு, பிரியாணி 2 பிளேட். ஓகே மேம், 10 minutes லேட் மேடம். எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கீங்களே, சாப்பிட்றீங்களா? அக்கா, நான் 3 பேர் இருக்காங்கல்ல, அதெல்லாம் சாப்பிட்ருங்க. வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டா சரி. இன்னும் என்ன செய்கிறாங்க? டைம் ஆகுது. வெயிட்ரு வேறு இன்னும் வரலையே. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஹியர் இஸ் யுவர் ஆர்டர். தேங்க்யூ ஸோ மச் வெயிட்டர். யா, தேங்க்யூ மேம். ஃபஸ்ட்டு எது சாப்பிட்லாம்? ஃபஸ்ட்டு சப்பாத்தி தான் சாப்பிட்லாம். சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்ல? பட்டர் மசாலா இன்னும் தூக்கலாக இருக்குது. சரி சரி, சாப்பிடும் போது பேசாதீங்க. ஆந்திராவில் சாப்பாடு எப்படிமா இருக்கும்? அக்கா, அது யாக்கா சொல்கிறேங்க, சரியான காரம் இருக்கும். அப்பாப்பா, காரம் ஆந்திரானா காரம் தாங்க அதிகமாக இருக்கும். குங்கூரா மட்டன் செய்வாங்க பாரு, காரத்துக்கும் அந்த புளிப்பு, நம்ம புளிச்சக்கீரை இருக்குதுல்ல,
அதுதான் அது பேர் கொங்குரா. புளிச்சக்கறிக்கு கொங்குரம். அது இருக்கும் பாரு, நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் காரமாக இருக்கும் நல்லா. ஹைதராபாத் பிரியாணி நம்மள மாதிரிலாம் இருக்காதுக்கா. அங்கே பிரியாணி அங்கே வந்து ரைஸ் தனி மாதிரி இருக்கும், மசாலா தனி மாதிரி இருக்கும். அதுதான் பிரியாணி, ஹைதராபாத்து ஸ்பெஷல் பிரியாணி. நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்ல ரைஸ் எல்லாம் வேறு வேறையாக இருக்கும். சரி, அடுத்தது பிரியாணி தான். பிரியாணி நம்ம வந்து நல்லா தான் கிடையாது. அங்கெல்லாம் ஆந்திராவில் சுற்றுறதுக்கெல்லாம் நல்ல இடம் இருக்காக்கா. நல்ல என்டிஆர் சமாதி, உசேன் சாகர், லுமினி பார்க்கு, சார்மினார், கோல்கொண்டா, ஐமேக்ஸு, அப்புறமா வந்து ஒரு திருப்பதி மாதிரியே ஒரு கோயில் இருக்காக்கா. அது வந்து இந்த வெள்ளை கல்லுலே அது செஞ்சது, நல்லா அழகாக இருக்கும். அது நல்ல பிளேஸ் எல்லாம் நல்ல இடமெல்லாம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் அக்கா. ஒரு மொத்தத்தில் செகந்தராபாத்துக்கும் ஹைதராபாத்துக்கும் பிரிட்ஜு ஒன்று தான் இடையில. இந்தாட்டிக்கா செகந்தராபாத்து, அந்தாட்டிக்கா ஹைதராபாத்து. செகந்தராபாத்தில் ஆர்கேபுரம்னு ஒரு இடம் இருக்காக்கா. அங்கே ரோட்டு எதுக்காலே இருக்கும் ஒரு கடை, நல்லா பெரிய கடை தான். அது உள்ளே போய் நீ எந்த பொருள் வாங்கினாலும் 65 ருபீஸ், ஸ்டார்டிங்கு 65 ருபீஸ். நீ எந்த பொருள் எடுத்தாலும் இது எவ்வளோன்னா 65 ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நல்லாயிருக்கும் அந்த கடை. எல்லாமே அதில் இருக்கும். அப்புறமா ஜூ ஒன்று இருக்குது. ஜூவில் போனால் சிறுத்தை எல்லா விலங்குகளும் அங்கே இருக்காக்கா. நல்ல இடம் தானா, சுற்றி பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. சரி நித்யா, ஆசை தூண்டாத நித்யா. இப்போ சொல்கிற கோழி எல்லாம் போய் பார்க்கணும் போல இருக்குது. அமைதியாக இரு நித்யா, எதுவும் சொல்லி என் ஆசை இன்னும் தூண்டாத நித்யா. சரி, சீக்கிரம் சாப்பிட்டு எடுங்க. அப்படியே பேசினே சாப்பாட்டு கவனம் தட்டுறீங்க. சாப்பிட்டு எடுங்க. வெயிட்டர், எவ்வளோங்க ஆச்சு பில்லு? 2000 ரூபாய் ஆச்சுங்க மேடம். அப்பா காசு. சரி, வீட்டுக்கு கிளம்பலாமா இல்லை ஏதோ கூல் ட்ரிங்க்ஸ் இது சாப்பிட்றீங்களா? அக்கா, இதுக்கு மேலே முடியாதக்கா, இதே ஃபுல் ஆயிடுச்சுக்கா. இனிமேல் தண்ணி கூட குடிக்க வயிற்றுல இடல. எதுவும் வேண்டாக்கா, நடங்கக்கா, வீட்டுக்கு போகலாம். ஆமாக்கா, இதே ஃபுல் ஆயிடுச்சுக்கா. தண்ணி கொஞ்சம் தண்ணி கூட குடிக்க முடியாதாக்கா. போதும், எதுவும் வேண்டாம், நடங்க போகலாம் வீட்டுக்கு. என்னம்மா கண்ணுங்களா, என் ட்ரீட் எப்படிமா இருந்துச்சு? 2 பேருக்கும் ஹாப்பியா? ஆக்கா, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோங்க. தேங்க்ஸுங்கக்கா. ஆமாங்க்கா, இந்த நாளை மறக்கவே முடியாதுங்கக்கா வாழ்க்கையில். இது ஒரு முக்கியமான நாளாக தெரியுங்க்கா. ஐஸு, ஸ்கூலெல்லாம் எப்படி ஐஸு போகுது? நித்யா, ஸ்கூலெல்லாம் நல்லா தான் போகுது. 2 வாளுங்க இருக்கிறாங்கப்பா. அவங்க பண்ணுற அலப்பறை தாங்கலை. அவங்க நல்லாவும் படிக்கிறதில்ல, அலப்பறை மட்டும் ரொம்ப பண்ணுவாங்க. சுட்டித்தனம் ரொம்பவே இருக்குது நித்யா. பூமாரின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் நல்லா பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸு, நல்லா படிக்குவா. நம்ம என்ன ஒர்க் சொல்கிறாங்களோ அவளும் மீனானும் ஒன்று இருக்கா. இன்னொரு பொண்ணு இருக்கா. 3 பேரும் நம்ம என்ன சொல்கிறாங்களா கரெக்டாக அது பண்ணிட்டு வந்துடுவாங்க. மித்த பசங்க இருக்கிறாங்க பாரு, அப்பா நம்ம ஒன்று சொல்லுவோங்க, அவங்க ஒன்று செய்வாங்க. சரியான வாழுத்தனம் பண்ணுறாங்க நித்யா. ரொம்ப கஷ்டம் பசங்களோட ஓரியாடுன்னா. அப்பா. சரி, இதெல்லாம் போட்டோம் நித்யா. 2 நாளைக்கு முன்னே டெஸ்ட்டு வச்சேன். 2 பசங்க, ஒரு பையன் செல்லு என்றால் என்னன்னு கொஸ்டின்னு கொடுத்துருந்தேன். அதுக்கு ஒரு பையன் சொல்கிறான் செல்லுன்னா ரிமோட்டுக்கு போடுற செல்லுன்றான். இன்னொரு பையன் என்னன்றான் செல்லுன்றான், மொபைல்ஸ் செல்லுன்றான். இதெல்லாம் எப்படி நான் இந்த வருஷம் அவங்கள தேத்துனா தெரியல நித்யா. ரொம்ப கடினம். அதே மாதிரி ஃபோட்டோ சிந்தசிஸ் என்றால் என்னன்னு கேட்டேன். அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான் ஃபோட்டோ எடுத்து அது ஃபில்டர் பண்ணி அது அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் எப்படி சொல்லு. அப்போ ரொம்ப இன்னும் கேட்டேன்னா உனக்கு சிரிப்பாக வரும் நித்யா. ஆஹா, சரி ஐஸு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ஐஸு.
சொல்லு நித்யா, என்ன ஹெல்ப் வேணும்? இல்லை, எனக்கு ரிசல்ட் வர வரையும் நான் வீட்டில் தானே இருக்குவேன். அப்படியே சும்மா டெய்லியாக ஈவினிங் மார்னிங் உன்னை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அப்படியே எனக்கு வரத்துக்கு கொஞ்சம் பர்மிஷன் கூட, உன்னை கூட்டிகிட்டு வந்து விடுறேன், திருப்பி ரிட்டர்ன் கூட்டின்னு வரேன். அப்போ அந்த பசங்களெல்லாம் காமி, எது நல்லா படிக்கிற பசங்க, என்ன வாழ்த்தனம் பண்ணுறாங்கல்ல அந்த பசங்கள்லாம் எதுன்னு அப்படியே காமி எனக்கு ஐஸு. இவ்வளவு தானே நித்யா, இதுக்கெல்லாம் ஹெல்ப்புன்னெல்லாம் கேட்குற? சரி, எனக்கும் புரியும். நானே உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். நீ வீட்டில் தானே இருக்கிற, என்னை கொஞ்சம் காலையில் மார்னிங் என்னை ஸ்கூலில் விட்டுட்டு கூட்டின்னு வான்னு நானே உங்கள்கிட்ட கேட்கலான்னு தான், அது நீயே கேட்டுட்ட. ஓகே, எனக்கு டெய்லி விட்டுட்டு கூட்டின்னு வா, உனக்கும் அப்போ தான் டைம் பாஸ் ஆகுன்னு எனக்கும் தெரியும். அக்காலாம் வந்து சொல்ல முடியாது, அக்கா ஷிஃப்ட் கணக்கு போவேன், அதனால் அவ்வளோவா தின்னாது. எனக்குன்னா கரெக்டாக காலையில் டைமு ஈவினிங் டைமு, அதனால் நீ என்னை தாராளமாக என்னை விட்டுட்டு வரலாம், கூட்டின்னு வரலாம். சரியா? சரி, வீடு வந்துடுச்சு. இறங்குங்க, வாங்க. 3 பேரும் போய் எவ்வளோ நேரத்துக்கு போனீங்க? இவ்வளோ நேரமா? இவ்வளோ டைம் என்ன செஞ்சீங்க அப்படி? அம்மா, எவ்வளோ நேரமாக ஆயிடுச்சு? 3 பேர் போய் ஷாப்பிங் பண்ணோம், அங்கே டின்னர் பண்ணுங்க. டைம் ஆகாதா? டைம் ஆகல. நீங்கள் என்னம்மா தூங்கிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி. நான் சாப்பிட்டேன், ஆனால் தூங்கலை. இவ்வளோ நேரம் நீங்கள் வருவீங்கன்னு உட்காந்து தான் இந்த ரகும் ஹரியும் சாப்பிட்டு அவங்க சரி படுக்கிறேன்னு போயிட்டாங்க. நானும் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு. சரி, போயிட்டு அவங்கவுங்க போய் படுங்க, போங்க. சரிம்மா. சே, இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே இருந்ததில்ல. காலையிலேருந்து நல்லா ஜாலியாக இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன். எப்படி போச்சு நாள், எப்படி போச்சுன்னே தெரில, அவ்வளோ ஜாலியாக இருந்தேன். இன்றைக்கி மாதிரி நான் என்றைக்குமே இருந்ததில்ல வாழ்க்கையிலே. இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருந்தேன். அதே மாதிரி அக்கா இப்படிலாம் எங்களை பார்த்துக்குவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. அவள் எங்களோட வந்து அவள் நேரமும் எங்களோட இது பண்ணா, நல்லா என்ஜாய் பண்ணா. அப்புறம் எங்களுக்கும் நல்லா இருந்துச்சு. சாப்பாடு வாங்கி கொடுத்தா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தா, ஷாப்பிங்கெல்லாம் கூட்டின்னு போனால், எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணா. நாங்கள் என்னென்ன சொல்கிறேங்களோ அது எல்லாமே செஞ்சா. நானும் நினச்சி கூட பார்க்கல. அதான் அக்கான்றவங்க அம்மாவுக்கு சமான்றதை நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கினேன். கொஞ்சம் கூட நான் நினச்சி கூட பார்க்கல அக்கா இப்படியெல்லாம் எங்களுக்கு பண்ணுவான்னு. நாங்கள் சொல்கிறதெல்லாம் வேணும்னே சொல்லுவாங்க, அவளும் அது கொஞ்சம் கூட மூஞ்சி சுளிக்காமல் எங்களுக்காக பண்ணா. அதுதான் அம்மா இல்லைன்னா அக்கா அம்மா தான்றது நான் இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கினேன். அவ்வளோ இதாக பார்த்துக்கினேன் அக்கா. அம்மா, அப்பா, என்னை ஆசீர்வதிங்க. அம்மா, அப்பா, உங்களை அப்பாவை நேரில் பார்த்துருக்கேன், அம்மாவை உங்களை நான் நேரிலே பார்த்ததில்ல. நீங்கள் இருந்திருந்தால் இப்படிலாம் என்னை பார்த்துருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவு பெரியம்மா அக்கா எல்லாம் என்னையும் ரகும் அவங்க சொந்த பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிறாங்கம்மா. நீயே இருந்திருந்தா கூட இப்படியெல்லாம் ஜீனின் பண்ணி எனக்கு தெரியாதம்மா. நான் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டேம்மா நீங்கள் இப்படி இருந்தால் நீங்கள் எங்களை இவ்வளோ இதாக பார்த்துனுப்பீங்களான்னு. ஆனால் பெரியம்மா, பெரியப்பா, அக்கா, ஐஸு எல்லாம் என்னை கூட பிறந்தவங்க மாதிரி பார்த்துக்குறாங்கம்மா. எந்த ஒரு குறையும் பெரியம்மாலாம் வந்து எந்த ஒரு குறையுமே எங்களுக்கு வைக்கிறதில்லம்மா. அவங்களெல்லாம் எப்படி பார்த்துக்குறாங்களோ அப்படி தான் என்னையும் ரகுவையும் பார்த்துக்குறாங்க. அதாவது வந்து அக்காலும் வந்து எங்களை அப்படி பார்த்துக்கிறா. அம்மா இல்லாத குறைய அக்காலும் பார்த்துக்கிறா, பெரியம்மாவும் பார்த்துக்குறாங்க, பெரியப்பாவும் பார்த்துக்குறாங்க. நீங்கள் மனசில் ஆனால் நீங்கள் இல்லைன்ற குறைக்குது. ஆனால் வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் இல்லைன்ற இதே இல்லை, நினப்பே இல்லை. அந்த அளவு எங்களை பார்த்துக்குறாங்கம்மா. அக்கா, பெரியம்மா, ஹரி, அண்ணா எல்லாம்
பார்த்துக்குறாங்க. ஓகே, குட் நைட் அப்பா, குட் நைட் அம்மா. நான் போய் தூங்க போகிறேன். ச்சே, திடீர்னு எனக்கு ஏன் அந்த மாதிரி நினைப்பு வந்துச்சுன்னு தெரியல. காலையில் அந்த ஹாஸ்பிட்டலில் இங்கே கூட உக்காந்து இந்த ஆள் ஞாபகம் எதுக்கு காரில் வரக்குள்ள, ரகு கூட காரில் வரக்குள்ள எனக்கு எதுக்கு வந்துச்சுன்னு தெரில. ச்சே, ஏன் என் மைண்ட் அப்படி போச்சு? இதுவரை யாரும் அந்த மாதிரி நான் அந்த மாதிரி நினச்சி பார்த்ததில்ல. இந்த இது மட்டும் ஏன் தான் அப்படி வந்துச்சோ தெரில. சே, ரகு வேறு என்ன நினச்சானோ என்னை ஃபஸ்ட்டு 2-3 டைம் கூப்பிட்ருப்பான் போல். நான் அப்படியே அந்த பக்கம் திரும்பிட்டு அப்படியே இருந்ததுனால எனக்கு சரி கேட்க வேற இல்லை. அவன் கூப்பிட்டதே மைண்டு அங்கேருந்து இருந்தால் தானே கேட்கும். என் மைண்டு இப்படி இருந்ததுனால எனக்கு கேட்க வேற இல்லை. அவன் வேறு என்ன நினச்சானா, ரகு வேறு தப்பாது நினச்சானா என்னவோ தெரியல. நினச்சிட மாட்டான்னு நினைக்கிறேன், என்னான்னு தெரியல. என் புத்தி என்ன ஏதோ திடீர்னு ஏன் எனக்கு அந்த மாதிரி யோசனை போச்சா தெரில. ஏன்னா என் மைண்டை கேட்கணும். சே, தப்பாக நினைக்கந்தான் ஆகும் ரகு. எதுவும் நினைக்க மாட்டான். ஏன்னா நம்ம அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம சைலண்ட்டாக உட்காந்துட்டுல வந்தவங்கள நம்ம தான் எதுவுமே பண்ணலல்ல. அப்புறம் எதுவும் நினச்சிக்க மாட்டான்ற நினைக்கிறேன், பார்ப்போம். சே, என் மைண்டில் இனி அந்த மாதிரியே வரவே கூடாது. நம்மளை கஷ்டப்பட்டு எப்படி வளர்த்துறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துறது அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்ல. நான் இனிமேலெல்லாம் அந்த மாதிரி நினைக்கவே மாட்டேன். அந்த மாதிரி நினைப்பு கடவுளே, அந்த மாதிரி நினைப்பே வரக்கூடாது எனக்கு. அந்த மாதிரி வராத பார்த்துக்கோ. என் மனசு அலைப்பாயக்கூடாது. ஒரே இதாக இருக்கணும் மனசு. கடவுளே, நீ தான் என்னை இதிலேருந்து வெளியே கொண்டு வர வைக்கிறது, நீ தான் கடவுளே. இனி என் முன்னாடி அந்த ஆளை கொண்டு வந்துடாத. ஏன்னா என்னையும் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்கள. நான் படிப்பு என்னவோ அது என்னமோ மைண்டு வந்து அதில் கவனம் செலுத்தணும். எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வரையக்கூடாது. அவங்களுக்கும் நான் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். என்னை இப்படியெல்லாம் மைண்டு அலைப்பாகி விடுறது கடவுளே, என்னை காப்பாற்று கடவுளே. ஹாய் நண்பர்களே, உங்கள்கிட்ட ஒன்று பேசணும். ஏன்னா நாளைக்கு வந்து வீடியோ வரலாம், வராதையும் போகலாம். ஏன்னா நாளைக்கு எங்கள் பசங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, போர்டு எக்ஸாம் இருக்குது. அது கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வரணும். எனக்கு நாளைக்கு டைம் அதே சரியாக போயிடும். அதனால் வீடியோ வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி ஏதோ டைம் இருந்தால் முடிஞ்ச அளவு ஏதோ கம்மியான கூட போட முடிஞ்சால் போட்டுறேங்க. அது இருந்தாலும் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். நாளைக்கு ஒரு நாள், அப்புறம் இன்னும் ஒரு 3 நாள் டேட்டு, இன்னும் அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் விட்டு ஒவ்வொரு நாள் இப்போ இல்லை, அடுத்த வாரம் அப்படி அந்த மாதிரியில் வரும். மற்றபடிக்கு டெய்லி வீடியோ உங்களுக்கு வந்துடும். மன்னிச்சிருங்க நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ நண்பர்களே. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய் நண்பர்களே. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. பாய் நண்பர்களே.